ஆயுத எழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உள்ளாட்சி தேர்தலை நோக்கி வேகமாக சுழல்கிறது தமிழக அரசியல் சக்கரம். நேற்று அதிகாரப்பூர்வமாக தமிழக தேர்தல் ஆணையத்தால் உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 17ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதி 2 கட்டங்களாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 21ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. எப்பொழுதும் போல முந்தி வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தேதியே தாமதமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று தேதி அறிவிக்கிறாங்க, இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சமதளம்? இது சரியானதா? இவ்வளவு தாமதம் சரியா? இவ்வளவு குறுகிய கால அவகாசம் சரியா என்று இந்த அறிவிப்பையும் கால அவகாசத்தையும் கண்டிக்கின்றன எதிர்க்கட்சிகள். லட்சத்துக்கும் மேற்பட்ட பதவிகள், சரியா சொல்லணும்னா 1,31,794 பதவிகள் இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல இவ்வளவு குறுகிய கால அவகாசம் சரியாங்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்புறாங்க. இது எதிர்க்கட்சிகளுக்கு பாதகம் என்றும் அதிமுகவுக்கு சாதகமான செயல் என்றும் குரல் கொடுக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு சரியா? விவாதிக்கலாம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். நம்முடைய அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு சிவகங்கை கௌரி சங்கரன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைகிறார். அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்திய தமிழக தேர்தல் ஆணையராக இருந்திருப்பவர், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மற்றும் தற்போது பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய திரு மலைச்சாமி ஐஏஎஸ் அவர்கள் இணைகிறார்கள். மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு கண்ணதாசன், செய்தி தொடர்பாளர் திரு கண்ணதாசன் அவர்கள் இணைகிறார். திரு மலைச்சாமி அவர்களையும் அதே போல திரு கண்ணதாசன் அவர்களையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி திரு கௌரி சங்கரன் அவர்களுக்கு தான். நேற்று மாலை சரியா 6:15 மணிக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது. அறிவித்த 15வது மணி நேரத்தில் வேட்புமனு தாக்கல் தொடங்கும் அப்படின்னு அறிவிக்கப்படுது. நேற்று ராத்திரி தேர்தல் அறிவிச்சுட்டு இன்னைக்கு காலையில வேட்புமனு தாக்கல் தொடங்கும் அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் குறிப்பிட்டது போல விடிஞ்சா கல்யாணம் பிடிடா பாக்குவத்திலேயே அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அதாவது எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் அரசியல் கட்சி தான் நடத்துகிறார்களா அல்லது சோசியல் ஃபார்ம் நடத்துகிறார்களா என்று எனக்கு புரியவில்லை. மரியாதைக்குரிய அண்ணன் மலைச்சாமி அவர்களை நீங்கள் அழைத்தது எனக்கு பெரிதும் சந்தோஷம். ஏன்னா அவர் தேர்தல் நடத்தியவர். தேர்தல் ஏற்கனவே பதவியில் இருப்பவர்களுடைய காலம், அதாவது அவங்களுடைய பீரியட் ஆஃப் டென்யூர் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி முடிவடைகிறது. அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி முடிவடைந்தால் அதற்கு முன்பு தேர்தல் நடக்கும் என்பது மரபு மட்டுமல்ல, சட்டம். அது சட்டம். அண்ணன் ஒத்துக்குருவாங்க நினைக்கிறேன். அண்ணன் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததெல்லாம் தனி. ஆனால் ஹோம் செக்ரட்டரியாகவும் எலெக்ஷன் கமிஷனராகவும் இருந்த காரணத்தினாலே இந்த சட்டங்களை துல்லியமாக தெரிந்தவர் என்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவரை நீங்கள் அழைச்சதில்லை. அதனால தேர்தல் அந்த காலத்திற்கு முன்பே நடத்த வேண்டும் என்கிறது ஒன்று. இன்னொன்று பேசிக்காக நீங்கள் நினைக்கிறோம், அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும் கூட பொறுப்பை உணர்ந்து இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று அறிக்கை செய்திருக்கிறது. அறிக்கை கவர்மெண்ட் செய்யல. எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது, தேர்தல் ஆணையம்ங்கிறது இட்ஸ் அட்டானமஸ் பாடி. அவங்க செய்யறாங்க, சம்பந்தமே கிடையாது. இருந்தாலும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. தமிழக அரசுக்கு ஒரு பொறுப்பு. ஏன்னா நாளைக்கு அத்தனை கலெக்டர் 37 ஐஏஎஸ் அதிகாரிகளை இது பொறுப்பாளர்களாக நியமித்திருக்கிறார். 37 ஐஏஎஸ் அதிகாரிகளே இருக்கிறார். 664 ரிட்டர்னிங் ஆபீசரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. 1836 அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீசரா போட்டிருக்காரு. 907 அதிகாரிகளை 24ஆம் தேதி கேளுங்க. 11 ஜூலை 11th ஜூலையிலேயே திரு சீதாராமன் ஐஏஎஸ் அவர்கள் தேர்தல் ஆணையர் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். ஜூலை 11ஆம் தேதியே. அப்ப இந்த எதிர்கட்சிகள் தூங்கிட்டு இருந்தாங்களா? அவர்களுக்கு அதிகாரிகள் இல்லையா? இந்த கூட்டம் நடந்துச்சு அப்படின்னு போய் சொல்ற அளவுக்கு அதிகாரி, விசுவாசமான அதிகாரிகள் இல்லாமலே. நான் புரிஞ்சுக்கிறேன். அக்டோபர் 24ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு அதுக்குள்ள நடத்தி முடியணும்னு எதிர்கட்சிகளுக்கு தெரியாதா? இதான சட்டங்கிறீங்க. உண்மைதான். அது தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியணும், மாநில தேர்தல் ஆணையத்துக்கு, தமிழக அரசுக்கும் தெரியணும். ஏன் இவ்வளவு காத்துட்டு இருந்தது? காலதாமதமே இல்லை. 22 நாள் சொல்லாதீங்க. எப்ப நடத்தணுமோ அப்ப நடக்குது.
ஒருவேளை இது 24க்கு பிறகு நடத்தியிருந்தால் காலதாமதமாக நடத்துகிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சொல்லலாம். காலதாமதமா நடத்தல, காலதாமதமா அறிவிக்கப்படுது அப்படின்னும் இந்த தேதியில நடக்கணும்னா முந்தைய அறிவிச்சா எல்லாரும் சரியா தயாராகிறதுக்கு நேரம் இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது. இப்ப உதாரணத்துக்கு 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்கு, 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இதுக்கு தமிழ்நாட்டிலே இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, தேர்தல் அறிவிக்கக்கூடிய தேதிக்கும் வேட்புமனு தாக்கல் ஆகக்கூடிய தொடங்கக்கூடிய தேதிக்கும் இடையிலே ஒரு தோராயமா ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு 40ல இருந்து 50 நாள் இருக்கு, குறைஞ்சபட்சம் 30 நாள் இருக்கு. ஒரு 39 தொகுதிக்கோ இல்லாட்டி 234 தொகுதிக்கோ அவ்வளவு காலம் கொடுக்கும் போது 1,00,000க்கும் மேற்பட்ட தொகுதி, இதுக்கு எதுல ரிசர்வ் தொகுதி அப்படின்னா போன வெள்ளிக்கிழமை தான் அறிவிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துறதுக்கு கூடுதல் அவகாசம் தேவைதானே? போன தடவை சட்டசபை எலெக்ஷனுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம எல்லாரும் பரிதவிச்சோம். வியாபாரிகள் ரோட்ல போக முடியல, அவன் வண்டியை நிறுத்துறா, அவன் 5,000 ரூபாய் கொண்டு போவான், 50,000 ரூபாய் கொண்டு வரான், பிடிக்க வச்சுக்கிடுவான், நீ ப்ரூஃப் காட்டு அப்படின்னு. இப்படி இதெல்லாம் நடந்தது. அதுக்காக எலெக்ஷன் கோட் கோட் ஆஃப் கான்டாக்ட் நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினாலே இது குறித்த நாளில் குறுகிய நாளில் எல்லாருமே எலெக்ஷனுக்கு ரெடியா தானே இருக்கணும். அக்டோபர் 24 ஓட பீரியட் முடியுதுன்னா நான் எலெக்ஷனுக்கு தயாரா இருந்தா தான் நீங்க அரசியல் கட்சி, இல்லைன்னா அரசியல் கட்சி நடத்துறதுக்கு தொகுதியில பெண்களை நிறுத்தணும், எதாவது ரிசர்வ்டு தொகுதி அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் சொல்றீங்க. அதை புரியப்படுறதுக்கு புலப்படுறதுக்கு நாள் வேண்டாமா? நேத்துக்கு அறிவிப்போம், நாளையில இருந்து வேட்புமனு தாக்கல்லாம். நீங்க 50% இதே அரசியல் கட்சிகள் பெண்களுக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் நிக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு அறிவிப்பு, நாளையில இருந்து வேட்புமனு தாக்கல் இந்திய தேர்தல் ஆணையம் சொல்றது இல்ல? பண்ணலையே, அசம்பிளியில பண்ண 4 மாசத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷன் கோட் வந்துட்டு. ஆமா 3 மாசங்க, 3 மாசம் சட்டசபை எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் கோட் முன்னாடியே வியாபாரிகள் அத்தனை பேர் கண்ணீர் விட்டார். நீங்க அப்படிப்பட்ட ஒரு 3 நாள் ஒரு சூழ்நிலை உள்ளாட்சி தேர்தல் வந்துவிடக் கூடாது என்பதில் சீதாராமன் ரொம்ப கடுமையா இருந்தார். அதே இடத்துல திரு மலைசாமி அவர்கள் இருந்திருக்கிறார். அவர்தான் நீங்க நிறைய கோட் பண்ணீங்க, இதுல ஒரு வல்லுநர், அவருடைய டேக்கை நான் இது சார்ந்து நான் கேட்க இருக்கிறேன். இந்திய தேர்தல் ஆணையமும் தேர்தல் நடத்துது, நீங்களும் தமிழக தேர்தல் ஆணையரா இருந்திருக்கிறீங்க, நீங்களும் தேர்தல் நடத்திருக்கிறீங்க. இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தலில் அறிவிக்கிற நாளுக்கும் வேட்புமனு தாக்கல் தொடங்கக்கூடிய நாளுக்கும் ஒரு 30 நாள்ல இருந்து 50 நாள் கடந்த தேர்தல்கள் எல்லாம் பார்த்தா இருந்து வருது. அது போல ஏன் மாநில தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தலில் இருக்கக்கூடாது? தாமதம்னு கருதுறாங்க, இது ஒரு குறுகிய கால அவகாசம் எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை சார்? அதாவது நிர்வாகத்தில் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ், மேனேஜ்மெண்ட் பை கிரைசிஸ் அப்படின்னு 2 தத்துவங்கள் உண்டு. அதாவது நோக்கத்தை இலக்கை நோக்கி போவது, திட்டமிட்டு போவது மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ். இந்த நிர்வாகத்தில் நீங்கள் செஞ்சது சரியா தப்பா அப்படின்னா கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னு அவசரத்துக்கு முக்கியத்துவத்துக்கு அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய கிரைசிஸ். திரு கௌரி சங்கர் பேசுகின்ற போது அழுத்தம் திருத்தமாக ஓங்கி உயர்வு ஏற்றி இறக்கி பேசிய பேச்சிலிருந்து நீங்கள் சொல்கிற கருத்துக்கு நான் உடன்பட்டால் கௌரி சங்கர் என்னை பற்றி என்ன நினைப்பார் என்ற பயம் இருக்கிறது. ஆனால் மொத்தத்தில் இந்த தேர்தல் ஆணையம் ஒரு அரசியல் அமைப்பு சட்டப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அதை எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்ற அந்த தேர்தல் ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை போல மாநில தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்கலாம் என்றால், நான் உங்கள் கருத்தை வழிமொழிகிறேன். எப்படி என்றால், இதை காலாகாலத்தில் செய்திருக்கலாம், செய்ய தவறியது, காலதாமதம் பண்ணியது அப்படின்ற குற்றச்சாட்டை விட இருக்கக்கூடிய நேரத்திற்குள் என்ன செய்ய வேண்டும், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணி இருக்கிறார்களே தவிர அப்போதே செய்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்திருக்கிறது. வாய்ப்பு அப்போதே செய்திருக்கலாம், அல்லது அப்போவே நோட்டிஃபை பண்ண விட்டாலும் கூட இப்படி நடக்கலாம் என்ற முன்கூட்டி சொல்லி இருக்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். கரெக்டுங்க. 1,40,000 போஸ்ட்டுங்க. இதுல 50% பெண்களுக்குன்னு அம்மா அறிக்கை கொடுத்துட்டாங்க. சரி, இந்த 50% தொகுதியை ஒதுக்க வேண்டும், அதுபோக SC ST இதுகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். இது ஒரு பெரிய எக்ஸசைஸ். அவர் ஜூலை மாசத்துல இருந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணி
பண்ணியே கொண்டு வர குறிப்பிடுறதுக்கு அவர் வந்து நேரம் வேண்டாமா? ஒவ்வொரு மாவட்டமாக அவர் ஆலோசனை கூட்டங்கள் போட்டு Okay. ஒவ்வொரு தொகுதியில எங்க ஆண்கள் அதிகம் இருக்காங்க பெண்கள் அதிகம் இருக்காங்க ஆலோசனை பண்ணி கொண்டுட்டு வர்றதுனா இது காலதாமதம் வரும். அடுத்த தேர்தல் வருகின்ற போது நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2 மாசம் தேவைன்னா டைத்தை கொடுக்க சொல்லி கண்ணதாசன் அவர் சொல்றதுல சில லாஜிக் சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அக்டோபர் 24ஆம் தேதிக்குள்ள தேர்தல் நடந்து முடிந்தாகணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவ்வளவு லட்சம் பதவி இருக்கிறது, இது எல்லாருக்கும் தெரியதை விட நல்லா கரைச்சு குடிச்ச கட்சி இதர திராவிட முன்னேற்ற கழகம். நேரம் இல்ல, ஐயோ தாமதம், ஆளும் கட்சிக்கு சாதகம் அப்படின்னு சொல்றது வெறும் ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு என்று இல்லாம எப்படி பார்க்க? அதாவது மக்களுக்கு முழு விளக்கங்களை தெரிய வைக்காமல் அப்படியே மேல் பூச்சி பூசுவது பேசுவதில் வந்து ஆளுங்கட்சிங்கிற ஆளுங்கட்சி தான். அரசமைப்பு சட்டத்தை பற்றி இல்லை, குறிப்பா இந்த ஆளுங்கட்சி வந்து மிக தெளிவாக அது மேல இருப்பாங்க. அரசமைப்பு சட்டத்தின்படி 72வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 5 ஆண்டுகளுக்குள் ஒரு தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும், மேண்டேட்டரி. அது இது அரசுக்கு தெரியாதல்ல, இந்த தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா? இந்த 6 மாதத்துக்கு முன்பே இது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுத்துக்கணும். நண்பர் சொல்லும்போது சொன்னாரு இல்ல இந்த இடஒதுக்கீடு எல்லாம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு. இவைகள் எல்லாம் ஒரு போர்க்கால நடவடிக்கையில் தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கணும். வெள்ளிக்கிழமை தான் வந்து எல்லா மாவட்ட அரசுகளில் வெளிவருது எந்தெந்த தொகுதி யார் யாருக்கு ஒதுக்கப்படுது. இப்போ வந்து அரசியல் கட்சியில் விடுங்க, இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் அந்தந்த பகுதியில் வலிமை பெற்றவர்கள் அல்லது செல்வாக்கு பெற்றவர்கள் சுயேட்சாவோட போட்டியிடுவாங்க. பெரும்பாலும் அந்த சுயேட்சா போட்டியிடுபவர்களுக்கு தான் போட்டியிடக்கூடிய தொகுதி அது ஒரு ஒதுக்கப்பட்ட தொகுதியா பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நாள் முடிஞ்சிடும். நேற்று 6:15 மணிக்கு அறிவிக்கிறாங்க, இன்றைக்கு காலையில் 9:15 மணிக்கு ஆளுங்கட்சியுடைய பட்டியல் வெளியிடப்படுகிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சொல்லி வைத்தார் போல முதல் நாள் தேர்தல் அறிவிப்பு வந்து அடுத்த நாள் வந்து வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது வந்து யாரும் ஒரு தவறான காரியம் இல்ல. நீங்க அந்த தொடர் நிகழ்ச்சிகளை பாருங்க, யார் என்ன தொகுதின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாகவே நாளை தினம் வேட்புமனு தாக்கல் பண்ணுன்ற பொழுது உங்களுக்கு பிரிப்பரேஷன் தேவை. யாருக்கு? உதாரணத்துக்கு இந்த பகுதியில் இந்த வட்டத்தில் இல்ல இந்த வட்டத்தில் சனி ஞாயிறு நீங்க உதாரணத்துக்கு இன்றைய தினம் ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் பண்றாருன்னு வச்சுங்க, இருப்பிட சான்று வாங்கணும், அவர் வந்து சொத்துல வந்து வரிகள் எதுவும் பாக்கி இல்லைன்னு வாங்கணும். இந்த சான்றுகள் ஒரு சாதாரணவருக்கு கிடைச்சிருமா? கிடைக்காது. ஒரு நாள் ரொம்ப குறைவான கால அவகாசம் கிடைக்காது. அது அதுக்கே 2016 கிடைக்காது அப்படின்னா 2006 கிடைச்சிருக்காரு. இல்ல 2006 நீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அன்னைக்கு 19 செப்டம்பர் 2006 அன்னைக்கு தேர்தல் அறிவிப்பு வருது. அடுத்த நாளே நாமினேஷன் ஃபைல் பண்ணும், அடுத்த நாளே வேட்புமனு தாக்கல் தொடக்கம். இன்னைக்கு பொருந்தக்கூடிய குற்றச்சாட்டு அன்னைக்கு பொருந்தாதா? அன்னைக்கு ஒரு நாள் அப்பொழுது அந்த ஒதுக்கீடு எல்லாம் ஏற்கனவே முன்கே தெளிவாக இப்பயும் ஒதுக்கீடு இல்ல. நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க அதை கம்பேர் பண்றீங்க. அப்பொழுதே ஒதுக்கீடு யார் யார் எந்த தொகுதி என்பது ஒரு வாரத்துக்கு முன்பாக வந்துருச்சு. 19 வெள்ளிக்கிழமை வரைக்கும் காத்திருந்து, வெள்ளிக்கிழமை எத்தனை பேர் வந்து கம்ப்யூட்டர் வச்சு டவுன்லோட் பண்ணி கிராமத்துல பார்த்துட்டு இருக்காங்க? ரொம்ப கஷ்டம். அவர்களுக்கு வந்து தெரியறதுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இவர்களுக்கு எல்லாம் இந்த ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது. இன்னைக்கு அது கூட கிடையாது. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? 19ஆம் தேதி தேர்தலை அறிவிக்கிறீங்க, தேர்தல் தேதியை சொல்றீங்க, அடுத்த நாள்ல இருந்து வேட்புமனு தாக்கல் சொல்றீங்க. எப்படி காலம் பத்தும்? இன்னைக்கு எவ்வளவு கால அவகாசம்? தேர்தல் அறிவிப்புக்கும் தேர்தல் தேதிக்கும் கிட்டத்தட்ட 22 நாட்கள் இருக்கு. அங்க திமுக ஆட்சியில அவர் 23 24 நாட்கள். என்ன வித்தியாசம்? நீங்க என்ன வித்தியாசத்தை தெளிவா திரும்ப சொல்றேன். எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகள், எதெல்லாம் பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு என்பதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே வந்து சொல்லியாச்சு. அப்பொழுது 2006. ஆனா இப்பொழுது நடைபெற்ற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை சொல்றாங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நேற்றைய சாயந்தரம் 6:15 மணிக்கு அறிவிக்கிறாரு. அறிவித்த பிறகு தேர்தல் 2 கட்டம்ன்றாங்க. எத்தனை பேருக்கு 2 கட்டம் எந்தெந்த பகுதிகளே தெரியாது. திமுக ஆட்சியில ஒரு நாள் கழிச்சு வந்து வேட்புமனு தாக்கல் தொடங்கும் சொன்னீங்களே, அன்னைக்கும் 2 கட்டம் தான். இதே போல காலகட்டத்தில் 2 கட்டத்தில் நடைபெறக்கூடிய அன்றைக்கே சொல்லப்பட்டது. இன்னைக்கு வந்து இன்றைக்கு காலையில தான் எந்தெந்த மாநகராட்சிகளுக்கு நகராட்சிகளுக்கு 17 எண்ணிக்கை 19 சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் நீங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மட்டும் இல்ல, சாதாரண போட்டியிடக்கூடிய உரிமை பெற்றவர்களுக்கு இது மிகப்பெரிய மோசமானது. தேர்தல் ஆணையமும் இந்த ஆளுங்கட்சியும் இணைந்து இப்படி ஒரு திட்டத்தை அஜெண்டா போட்டுக்கான எங்களுடைய குற்றச்சாட்டு. ஓகே, நான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புகிறேன். இந்த ஒரு தேர்தல் தேதி அறிவிப்பு, இருக்கக்கூடிய கால அவகாசம், இது குறித்த கேள்விகள் சர்ச்சைகள்லாம் ஒரு பக்கம் எழுந்திருக்க,
இன்னொரு பக்கம் செல்வி ஜெயலலிதாவுடைய ஹெல்த் பற்றிய வதந்திகள்லாம் சிலர் பரப்பிட்டிருக்க லிஸ்டே அறிவிச்சிட்டாங்க, கேண்டிடேட் லிஸ்ட்டை செல்வி ஜெயலலிதா. இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய வேட்பாளர் பட்டியலில் மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, முன்னாள் அமைச்சர் இருக்கிறார். இந்த லிஸ்ட் பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை. முதல்ல நீங்கள் தேதி சம்பந்தமாக விவாதம் நடந்தது. இந்த எல்லா ஆளுங்கட்சியுமே தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை பயன்படுத்துறது இயல்பான ஒன்று தான். சட்டப்படி நீங்கள் நியாயப்படி தவறு சொன்னாலும் கூட சட்டப்படி அந்த ஆயுதங்களை பயன்படுத்தலாம். நீங்கள் 2011 டைரக்ட் எலெக்ஷனில் பண்ண ஜெயலலிதா 2006 கருணாநிதி வழியில் இப்போ இன்டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு வகையில் அவங்க தந்திரத்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. காங்கிரஸை டிஎம்கே பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம ஸ்கேன் ரெக்கார்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இது வந்துட்டு. ஆக்சுவலாக டைரக்ட் எலெக்ஷன்னா எத்தனை மேயர் எத்தனை கார்பரேஷன் எல்லாம் பேச்சு நடந்திருக்கும். ஜெயலலிதாவுடைய முடிவு பட் ஏடிஎம்கே அவங்களுக்கு டைரக்ட் எலெக்ஷன் இதுவரை நடத்தினவங்க பண்ண காரணம் இந்த 1% டிஃபரன்ஸ். விளக்கி சொல்லுங்க. டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு இந்தந்த மேயர் அப்படின்னு ஒதுக்கீடு செய்யணும், அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் இன்டைரக்டா டிஎம்கேக்கு அது லாபம் தான். இப்போ திமுக மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டாங்க. மாவட்ட செயலாளர்கள் கேட்பாங்க, இந்த தொகுதியில் உங்களால் செலவழிக்க முடியுமா, ஃபைட் பண்ண முடியுமா, முடியாது எங்கன்னு மேக்ஸிமம் 41க்கு 8 ஜெயித்தாங்கன்னா எவ்வளவு விண்ணப்போ அந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டிஎம்கே மாவட்ட அளவுல தான் பேச்சுவார்த்தைகள் நடக்குது. இது கூட்டணி கட்சிகளோட பார்கெனிங் பவர் குறைக்குது. 75% ஃபைட் பண்ண டிஎம்கே கண்ணதாசன் ஏற்றுக்கிறாரோ இல்ல, அவர் மனதோட ஏற்றுக்கிறார், வெளியே ஒத்துக்க மாட்டார். அமைப்புகள்ல பெரும்பாலும் மாவட்ட செயலாளர்ல பேசி தான் முடிப்பாங்க. அந்த 75 இல்ல, முதல்ல கூட்டணி இருக்கா என்னன்னே தெரியலையே. காங்கிரஸோ டிஎம்சி வேற கூட்டணிக்கு வந்துட்டு இருக்கு. டிஎம்சி சேர்த்தா காங்கிரஸ் இருக்குமா, இல்ல காங்கிரஸ் வெளியே போனா தான் டிஎம்சி வர போட்டாங்களா? அதனால கூட்டணி இது இயல்பா செய்யறதுதான். 2006 கூட 96 டைரக்ட் எலெக்ஷன் பண்ண திமுக விஜயகாந்த் பிரச்சாரத்தின் மூலமா சில இது வந்துருவாங்க ஒரு சூழ்நிலையும், ஏடிஎம்கே ஒரு அணி ஒரு 69 எம்எல்ஏக்கள் வர ஜெயித்த சூழ்நிலையும் அவங்க இன்டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்தாங்க. ரெண்டுக்குமே வாய்ப்பு தான். அதே மாதிரி தான் இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்ல அண்ணா திமுக பண்ணதும் காரணம் அந்த டிஃபரன்ஸ் திமுக அண்ணா திமுகவுக்கும் கரண்ட்ல குறைவா இருக்கிறது தான் காரணம். அது அவங்க அதை எப்படி அதை மினிமைஸ் பண்ணி தங்களை ஜெயிக்கணும், எல்லாருமே அது இயல்பான ஒன்று தான். அண்ணா திமுக வேட்பாளர் பட்டியல் என்னன்னா ஒரு 70% கவுன்சிலர்ல மாத்திட்டாங்க. காரணம் 5 வருஷத்துல அவங்களோட வளர்ச்சி, அது சம்பந்தப்பட்ட மக்கள் அதிருப்தி, இதெல்லாம் அவங்களுக்கு உளவுத்துறை மூலமா தெரிய வரும்போது இவங்களை கொடுக்கறது சரியா இருக்காதுங்கன்னு பாக்குறாங்க. அடுத்தபடியா அப்ப அந்த 70 புதியவர்கள் வர்றாங்க. அடுத்தபடியா காம்போசிட்டா எல்லா தரப்பு இதையும் அவங்க பண்றாங்க. மொத்தத்தில் வின்னபிலிட்டியை பார்த்து தான் எல்லாருமே கேண்டிடேட் போடுவாங்க. இப்போ ஏடிஎம்கே கேண்டிடேட் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்படுத்து போட்ட மாதிரி தான் தெரியுது. மாநில நிர்வாகிகள் கூட பெரிய அதில் ஹேண்ட் இருக்க மாதிரி தெரியல. அவங்க கரெக்டாக கேண்டிடேட்டை போட்டுட்டாங்க. ஒரு ராணுவ மாதிரி அடுத்தால ப்ராபபிள் சாய்ஸ் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த மேயர்களுக்கெல்லாம் இந்தந்த நபர்கள் ப்ராபபிள் சாய்ஸ் அப்படிங்கிறது இல்லை. அதிமுக பொறுத்தளவில் எந்த ஒரு பத்திரிகை செய்தி வந்தாலும் இவர் தான் அசியூமிங் பர்சன் வந்தாலும் அந்த பர்சனுக்கு அடி. இவர் தான் அங்க வாராருன்னு சொன்னார்னா அது வேணா பத்திரிகையில வந்துட்டாருன்னா பொதுவாகவே அதிமுக கல்ச்சர் அப்படிதான் இருக்குது. அன்அசியூமிங் பர்சன்ஸ் தான் வராங்க. இப்போ கூட இதுல இருக்கிறவங்கள இவர் தான் ப்ராபபிளா இல்ல. இப்ப யார் யார் பேர்லாம் நிறைய பேசப்படுது, இவர் தான் மேயர் வேட்பாளர். நிச்சயமாக அந்த மேயர்ல கூட லோக்கி ப்ரொஃபைல் பண்ண ஆட்கள் அகாமடேட் ஆயிருக்காங்க. கான்ட்ரோவர்ஷியலா ஹை ப்ரொஃபைல்ல இருந்த மேயர்களுக்கு இடமில்லாத ஒரு சூழலா இருக்குது. ஸ்பெகுலேஷன் இருக்கோ அவர்களுக்கான நிச்சயமாக அசியூமிங் பர்சன் மாதிரி அதிமுகவில் காட்டினா அவங்களுக்குள்ள வாய்ப்பு கம்மி தான். இப்போ அன்அசியூமிங் பர்சன் புது ஆளா வரும்போது அவருக்கு எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது இருக்காது அந்த வார்டில். அப்போ அது எதிர்ப்பு வாக்கு இல்லாததே ஒரு லாபம் தான். 70% அந்த மாதிரி போட்டிருக்காங்க. மற்றபடி 30% சிட்டிங்ல உள்ளவங்களை பெரிய அதிருப்தி இல்லாதவங்களை பார்த்து போட்டிருக்காங்க. நிச்சயமா இது உளவுத்துறையோட ரிப்போர்ட் படி மாவட்ட செயலாளர் கொடுத்த ஒரு கௌரி சங்கர்ட்ட முன்னெடுக்க விரும்புறேன். சென்னையிலலாம் ஒரு 16% கவுன்சிலர்களுக்கு தான் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 மேயர்களுக்கு தான் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதி பேர்லாம் சரியா செயல்படலையா? இல்லை, சொல்கிறேன் நான். இந்த அன்பு சகோதரர் கண்ணதாசன் அவர்கள் மக்கள் எந்த தொகுதி ஒதுக்குறாங்க, இது எஸ்சி தொகுதி, இது பெண்கள் தொகுதிங்கிறத மிக விரைவாக புரிந்து கொள்ளுகின்ற சக்தி தமிழ்நாடு வாக்காளர்களுக்கு உண்டு. அதை பற்றி அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, மக்களுக்கு தெரியும். அப்புறம் கேண்டிடேட் இன்னைக்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. உங்க வருத்தம் தான், உங்களுக்கு வருத்தம் தான். உங்களுக்கு எந்த காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
காலதாமதமாக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணது, அது ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தாலும் சரி, பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, முதலில் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணியிருக்குது. அதாவது மேனிஃபெஸ்டோவே ஒரே ஆள் வந்து கண்டினியூஸா வந்து ஒரு கவுன்சிலராகவோ மந்திரியாகவோ சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதை அம்மா விரும்புவதில்லை. ஏன்னா புதிய புதிய ரத்தத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா எங்க கட்சியில 1,76,00,000 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒரே ஆளை நீங்க வந்து கவுன்சிலராக, ஒரே ஆளை மந்திரியாகவோ, ஒரே சட்டமன்ற உறுப்பினராக வைத்துக் கொள்வதில் பலருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கட்சி பதவிகள் கொடுக்கலாம். மாவட்ட செயலாளர் இருக்கலாம், இல்லாட்டி ஒன்றிய செயலாளர் மாற்றலாம், கட்சியில பதவி கொடுக்கலாம். ஆனா இது மக்கள் பணி சார்ந்தது. மக்கள் பணி ஒரே கட்சிக்கு எங்களால ஆட்சியை கொடுக்க முடியாதுன்னு மக்கள் யோசிக்கிறது இல்ல. மாறி மாறி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. இந்த முறை பல வருடங்களுக்கு பிறகு அதிமுகவுக்கு 2வது முறை ஆட்சி கொடுத்திருக்காங்க. ஏன்னா இது வந்து இந்த முறை அதிமுக கொடுத்தோம், அடுத்த முறை அதிமுக கொடுப்போம், அடுத்த முறை விடுதலை சிறுத்தைகள் கொடுப்போம் இல்ல. இது மக்கள் பணி சார்ந்த விஷயம். அப்படிங்கும் போது ஒரு உறுப்பினர் இல்லாட்டி ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மேயர் சரியா செயல்பட்டு தான் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கலாமே. கொடுக்கலாம். அதே நேரத்துல புதியதாக வருகின்ற நண்பர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அதுவும் இந்த லிஸ்ட நீங்க லிஸ்ட பாத்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு 85% பூரா படித்தவர்கள் எங்க லிஸ்ட்ல 85% கிராஜுவேட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட்ஸ், டாக்டர், இன்ஜினியர், இப்படி பொறுக்கி 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 தேர்ந்தெடுத்து அம்மா அவர்கள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. புதிய இளைஞர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருங்கள். அதுல குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. நீங்க ஒரே நபருக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்க கூடாது. வெவ்வேறு ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுத்தால்தான் அவர்கள் கட்சியில் இருப்பாங்க. நீங்க ஒரு பெரிய கட்சி, மக்கள் நினைக்கிறாங்க நாங்க 2 கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம், ஒரே கட்சிக்கு மீண்டும் ஆட்சியை தர மாட்டோம், இந்த முறை அதிமுக, அடுத்த முறை மதிமுக, அடுத்து நாம் தமிழர், அப்படி மக்கள் சந்திக்கிறது. ஏன்னா இது வந்து மக்கள் பணி சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால ஒரு அனுபவம், ஒரு சிறப்பா செயலாற்றினா அவருக்கு திருப்பியும் கொடுக்கலாம். இல்ல சிறப்பா செயலாற்றல அப்படிங்கிற எண்ணமா மக்கள் எதிர்பார்ப்பது தலைமையை. புரட்சி தலைவி அம்மா அவர்களை பார்த்துதான் வாக்களிக்கிறார். ஒரு கிராஸ் ரூட்ல நேரடியா மக்களோட தொடர்புல இருக்கக்கூடிய, அன்றாடம் தொடர்புல இருக்கக்கூடிய நபர். சோ அது வந்து அவங்களுடைய செயல்திறன், அவங்களுடைய செயலாற்றல், அவங்களுடைய செல்வாக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரை காட்டிலும் கிராஸ் ரூட்ல இன்னும் கூடுதலா அதுவும் முக்கியமானது, நான் ஏத்துக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். நாங்க எப்படி பிரச்சாரம் பண்றோம் தெரியுமா? இங்கே நடக்கக்கூடிய தேர்தலில் கௌரி சங்கர் போட்டியிடவில்லை, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்டியிடுகிறார்கள், நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அப்படிதான் பிரச்சாரம் பண்றோம். சரி, அப்படி பிரச்சாரம் பண்ற ஒரே காரணத்தினால்தான் தமிழக மக்கள் இரட்டை இலைக்கு வாக்களிக்கிறார்கள். அமோக வெற்றியை தொடர்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒரு 70% பேருக்கு வாய்ப்பு தராம இருக்கீங்க. சென்னையில எல்லாம் இன்னும் கூடுதலா இருக்கு. அவங்களுடைய செயல்பாடெல்லாம் நல்லதா இருந்திருக்கு, ஆனாலும் கொடுக்கல, மாத்தி மாத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிறது. வேற வாய்ப்பு வரலாம். நாளைக்கு சட்டசபை தேர்தல் வரும்போது அவங்க எம்எல்ஏ ஆகலாம், பாராளுமன்ற உறுப்பினர் ஆகலாம். அதனால நீங்க சீட்டு கிடைக்காதவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம புதிய இளைஞர்கள் வந்திருக்கிறார்களே, 70% பேர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சந்தோஷம் கவலைப்படல, புரிஞ்சுக்க அவங்களுக்கு அப்படி வர்றது நல்லது. அதுவும் மேலும் படித்தவர்கள், வெறும் டிகிரி மட்டும் இல்லாம போஸ்ட் கிராஜுவேட் பண்ணவங்க, டாக்டரேட் பண்ணவங்க, இன்ஜினியரிங் பண்ணவங்க, இவங்களெல்லாம் வர்றதுனால நம்மளுடைய உள்ளாட்சி தேர்தல் மிகவும் நன்றாக ஒரு பொறுப்பு உள்ளவர்களாக அதில் வந்து செயல்படுவார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொறுப்பு மிக்க உள்ளாட்சி உறுப்பினர்களாக இருப்பார்கள். திரு மலைசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்க தேர்தல் ஆணையரா இருந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மேல இருக்கக்கூடிய அவங்க வந்து பக்க சார்பின்றி ஒரு சுயாதீனமா செயல்படுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இன்னி வரைக்கும் இல்லை அப்படின்னா மறுப்பீங்களா? அதாவது சூழ்நிலை மாறி இருக்கு, அதுக்கு பல காரணங்கள் உண்டு. என்ன காரணம்னா, எங்கள் காலத்துலலாம் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி முக்கியம். அதாவது எந்தெந்த அதிகாரி வந்து அந்த பொறுப்பு எடுத்திருக்காங்களோ அந்தந்த அதிகாரியினுடைய இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடிய தனிப்பட்ட அவங்களுடைய செல்வாக்கை பொறுத்து நடந்தது. நாளன்னா என்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்கு சொல்லலை. நான் தேர்தல் ஆணையாளராக இருக்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாலேயும் சரி,
நான் நினைத்ததை செயல்படுத்துகின்ற அளவுக்கு அரசியல்வாதிகள் இப்போது உங்களுக்கு தெரியாதில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? மக்களிடம் இருக்கு. மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? சட்டமன்ற உறுப்பினர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக, மத்திய அமைச்சரவை, மாநில அமைச்சரவை, இப்படிப்பட்ட அதிகாரங்களை எல்லாம் மக்களிடமிருந்து பெறுகின்ற அந்த அதிகாரத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அதிகாரம் மக்கள் கையில் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்துகிறார்கள் என்று மக்கள் பார்வையிடுவதில்லை. அவர்கள் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்களே தவிர, ஒரு அரசியல்வாதி தவறு செய்தால் இது தவறு, லஞ்சம் வாங்குவது தவறு, தப்பு. அதற்கு தான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த மக்களுக்கு வாய்ப்பு வருது. இது தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் கேள்விக்குறியாகுது. அது வேற மாதிரி வேற கட்டத்தில் இருந்தால் என்னால நினைவு கூற முடியல. அது இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்குதா, தேவை இருக்குதா? தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில நான் ஏற்கனவே சொன்னபடி இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி இண்டிபெண்டன்ட் பாடி, அதை யாரும் கை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு தைரியமானவர்கள் அதில் இருக்கிற சூழல் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. அந்த கிரெடிபிலிட்டி இன்னி வரைக்கும் சில குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் வச்சிட்டு இருக்கு. ஆனா மாநில அரசுக்கு, மாநில தேர்தல் ஆணையமும் இந்திய அரசியல் அமைப்பு தொடர்ந்து இருந்துட்டு, அதாவது இல்ல, இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி இருக்க வேண்டிய இண்டிபெண்டன்ட் பாடி தான். ஆனால் வருபவர்கள் அந்த அதிகாரத்தை, கெட்டிக்காரத்தனத்தை பயன்படுத்துகிறார்களா என்பது கேள்விக்குறி. வருபவர்கள் மேல பிரச்சனையா இல்ல அமைப்பிலேயே பிரச்சனை நினைக்கிறீங்களா? இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சுயாதீன முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் இன்பில்ட்டா இதுல இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் இந்திய மாநில தேர்தல் ஆணையத்திற்கும் உண்டு. பட் இன் பிராக்டிஸ் அங்க இதை விட குறைவான சர்ச்சைகள், பிரச்சனைகள் தான் இருக்கு. இந்திய நிலை வேற மாதிரி இருக்கு. கௌரி சங்கரும் நமது கண்ணதாசன் அவர்களும் மன்னிப்பார்கள் என்றால் ஒன்றை சொல்லுகிறேன். அதிகாரத்தில் வருகின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக போடுகிறார்கள்? அந்த பவர் இண்டிபெண்டன்ட் பாடியாக இருந்தால் கூட தனக்கு வேண்டிய அதிகாரிகளாக அதை போடுகிறார்கள். அந்த அதிகாரிகள் அது இந்திய தேர்தல் ஆணையத்தில் இல்லையா? அது அந்த ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் இல்ல. இந்திய தேர்தல் ஆணையத்திலும் இந்திய தேர்தல் ஆணையராக போடுபவர் யாராக இருக்க வேண்டும் என்பது இந்திய அவர்கள் கொடுக்கின்ற அட்வைஸை பொறுத்து, அதை பொறுத்து தான் நியமிக்கிறார்கள். அதாவது ஐயா சொன்ன ஒரு கருத்து, அப்படி இருப்பவர்கள், ஒரு அரசு ஆணையராக இருப்பவர்கள் எந்த கட்சியிலையும் போய் இணைந்து பணியாற்றி இருக்கக்கூடாது. அது ஒன்று அடிப்படையான விஷயம். அப்போ அவங்களுக்கு ஒரு கலர் கிடைச்சிருது. அப்போ அவங்க அந்த இருந்த பதவியில் இருந்த பொழுது எப்படி செயல்பட்டிருப்பார்கள் என்ற ஒரு ஐயம் பொதுமக்களுக்கு எழுது. நான் ஐயாவை குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக நான் சொல்றேன். நான் அதை ஒரு ஃபேக்டரா பார்க்கணுமா? ராணுவ தளபதியா இருந்தவர் ஒரு கட்சியில செயல்படுறாரு, எம்எஸ் கில் செயல்படுறாரு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பவர் அதை விட குறைவான கவர்னர் பதவிக்கு வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆக இது ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அங்கு பணியாற்றுபவர் என்ன இன்டெகிரேட்டியோட இருக்கின்றதும் அடிப்படையான உண்மை. அந்த அரசமைப்பு சட்டத்தின் செயல்படுகிறாரா என்பதை நம்ம பார்க்கணும். ஆனால் இப்பொழுது நிலைமை என்னவென்று கேட்டால், ஆளுங்கட்சி என்ன கண்ணசைக்கிறதோ அதுக்கு தகுந்தது போல் செயல்படக்கூடியதாகத்தான் இந்த மாநில தேர்தல் ஆணையம் இருக்கின்றதே தவிர, அவர்கள் மாறுபட்டு செயல்படுவதில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அவர்கள் எப்பொழுது அறிவிக்கின்றார். நீங்க கேட்கலாம், சொல்றேன். ஒரு வாரமாக மாநில தேர்தல் ஆணையாளர் திரு சீதாராமன் அவர்களை பத்திரிகையாளர் அணுகி தேர்தல் குறித்து ஏதாவது அறிவிப்பு என்றால் யாருக்கையாவது வெளியில சொல்லியிருக்காங்களா? இல்லைன்னா மூடு மந்திரம் இருக்குது, நாங்க அடுத்த வாரம் அறிவிக்க போறோம், இந்த தேதி அறிவிக்க போறோம், எதுவுமே கிடையாது. 2006 சொன்னாங்களா? அப்பொழுது இப்பொழுது தேர்தல் குறிப்பா நடைபெறும். ஆனா இப்பொழுது எப்பொழுது தேர்தல் நடைபெறதில்லை. ஐயா ஆரம்பத்தில் ஒன்று சொன்னார், ஒரு பூனைக்குட்டி வெளியே வந்த கதையா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்போ கூட நாங்க தேர்தல் நடத்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை சொன்னார். ஆக நீங்க நினைச்சு பாருங்க, நான் தவறா சித்தரிக்கல. அதை இருந்தாலும் அதையெல்லாம் தொடர்ந்து இந்த மாநில ஆளுங்கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் தான் தேர்தல் ஆணையம் இருக்கின்றது. சந்தேகத்திற்கு அப்பால் செயல்பட வேண்டும் தேர்தல் ஆணையம். ஒரு முக்கியமான திரு துரைமுருகனுடைய உறவினர் முக்கியமான விஷயம் சொல்றேன். அந்த சமயத்தில் இல்லையா? பழனிசாமி, நான் என்ன சொல்றேன், பழனிசாமி உறவினர் யாரு சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் இல்லையா? அதுக்கு பிறகு 2011 இல்லையா? அதுக்கு முந்தி இல்லையா? ஒரு 2000 நாங்க இருந்த காலத்துல எல்லாம் சிறப்பா இருந்தது, திடீர்னு சீதாராமன் வந்தாரு மோசமாச்சு அப்படிங்கிற மாதிரியான. இங்க பாருங்க, நான்
வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு தேர்தல் ஆணையம் செயல்படணும்னு சொல்றேன். அதுக்கு தான் சொல்றேன். ஒரு வாரமா கேட்கறாங்க எப்பொழுது தேர்தல்னு. வாய்மூடி மௌனியாக இந்த தேர்தல் ஆணையம் இருக்கிறது. மக்களுக்கு வெளிப்படுத்தணும்ல, நாங்க இன்னும் ஒரு வாரத்தில் அறிவிப்போம். எதை பற்றியும் பேசாம நேற்று தான் ஒரு அறிவிப்பு 6:15 மணிக்கு வெளியிடுவேன்னு சொல்லிட்டு, ஏன் இந்த மூடு மந்திரம் ஒரு தேர்தலை அறிவிப்பதில்? மீண்டும் சுட்டி காட்டுறேன். 2006 தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு 24 நாளைக்கு முன்னாடி தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது. அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது எப்போ நடக்க போகுது. ஆனா எப்பொழுது தேர்தல் அறிவிக்க போறாங்கன்ற விவரம் அனைவருக்கும் தெரியும். அப்பொழுது ஊடகங்களையோ பத்திரிகையாளர்களோ சந்தித்து பேச திராவிடம் அந்த தேர்தல் ஆணையம் தயங்கியதில்லை. ஆனால் இப்பொழுது 24 நாளுக்கு முன்னாடி தான் உலகுக்கு தெரியும். ஆளுங்கட்சியினர் வாய் தேர்தல் ஆணையம் திறக்கிறது இல்ல. நீங்க அதாவது இந்த தேதியில தேர்தல் நடக்கும், இந்த வார்த்தை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க தேர்தல் நடக்குமா நடக்காதா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இயல்பான புரிதல் தானே. சென்னை ஹைகோர்ட்லயே உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். 24ஆம் தேதிக்குள்ள நடக்கணுங்கிறது எல்லாருக்கும் நடத்தி ஆகணும், கட்டாயமா நடத்தி ஆகணும், சட்டப்படி, அரசமைப்பு சட்டப்படி. ஆனால் இந்த கால அவகாசம் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி எங்கள் திராவிட முன்னேற்றம் எங்களுக்கு வந்து அச்சமும் கிடையாது. தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். ஆனால் மற்ற போட்டியாளர்கள் அவர்களையும் சமமாக பார்க்கணும். ஜனநாயக அமைப்பில் அதை பார்க்கணும், அவருடைய நலத்தையும் பார்க்கணும். ஏன்னா அது உள்ளாட்சி தேர்தலில் லோக்கல்ல செல்வாக்குள்ளவங்க அவர்களுடைய நலனை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அடுத்த நாள் வேட்புமனு தாக்கல் 2006 சொல்லிருக்க மாட்டீங்க. நிச்சயம் நாங்க வந்து ஜனநாயக பார்வைகளை மீது திராவிட முன்னேற்றம் கிடையாது. அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒரு சமூகமான போட்டி இருக்க வேண்டும் நினைக்கிறவங்க. நாங்க ஒரு தரப்பான போட்டிக்கு தேர்தல் ஆணையம் வகுத்து விடக்கூடாது என்பதுதான் வடிவத்தோடு நாங்க சொல்றோம். ஓகே, மேலும் கேள்விகள். ஒரே ஒரு சின்ன கேள்வி. மிஸ்டர் பழனிசாமி வந்து எலெக்ஷன் கமிஷனராக இருந்தார். அவர் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றுச்சு? பழனிசாமியை தேர்தல் கமிஷனராக அம்மா இருக்கின்ற பொழுது அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் உடனடியாக செய்தது பழனிசாமியை மாற்றியது. அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழக்கம் அல்ல. அதாவது திரு கௌரி சங்கர், திரு கண்ணதாசன் இருவரையும் தொகுப்பாளராகிய நீங்க நல்லா சுட்டி காட்டினீங்க. 2006 என்னாச்சு, இது இப்போ என்னாச்சு? 2 பேரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லாம சொன்னீங்க. ஐயா ஏத்துக்கங்க. 2014 வரைக்கும் அதிமுக இவருடைய பிரதான குற்றச்சாட்டு இது. திரு கௌரி சங்கர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? திமுக என்ன கோரிக்கை வைக்குது? வெளி மாநில அப்சர்வர் வரட்டும், அங்க ஊழியர்கள் இங்க பங்காற்றட்டும், மிஷின் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துங்க அப்படின்னு. இதெல்லாம் புதிய விஷயங்கள் இல்லை, பல்வேறு கட்டங்களில் நடந்திருக்கு. 2016 தேர்தல் நடந்திருக்கு, நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அதற்கு முன்பு நடந்திருக்கிறது, ஜெயிச்சிருக்கிறீங்க. அதை செயல்படுத்துறதுல என்ன பிரச்சனை? இது வந்தா என்ன கெட்டுற போது? அதை ஏத்துக்கலாமே, அது ஏன் வந்து உறுதியா இல்லை செயல்படுத்த முடியாது, சாத்தியக்கூறுன்னு மறுக்கணும்? திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற பொழுது ஏற்பட்ட பை எலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா, இந்த உள்ளாட்சி தேர்தல் இதில் கார்பரேஷன் தேர்தலில் இந்த பக்கம் ஒரு 10-20 ரவுடிகள், இந்த பக்கம் ஒரு 10-20 ரவுடிகள் கம்பை வச்சுக்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு மக்களை உள்ள நுழைய விடாமல் அடித்து விரட்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இல்லை என்று மறுக்க முடியுமா? அதனால அவங்களுக்கு பயம், எங்க நம்மளை இது மாதிரி செஞ்சிருவாங்களோ. நிச்சயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட செயலை நிச்சயமாக செய்ய மாட்டார்கள். நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இப்ப வந்து நீங்க வந்து 91,000 செய்யாம இருந்தா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டார்கள். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். குற்றச்சாட்டு எழுந்தாலும் கூட அது உறுதியா அதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு மறுக்கிறதுக்கு ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெக்கானிசம் வச்சுக்கலாம். வெளி மாநிலத்துல தப்பு இல்லையே. இப்ப அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனர் மிஸ்டர் சீதாராமன் வந்து அவருடைய கேடர்ல எலெக்ஷன் கமிஷனரா இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் பணிபுரிகின்ற அந்த எலெக்ஷன் கமிஷனரை தேர்தல் பார்வையாளராக அழைக்க இருக்கிறார். அதே மாதிரி பொது தமிழ்நாட்டு 37 பேர் பொறுப்பாளர்கள். நம்ம மாநிலத்தில் உள்ள 37 ஐஏஎஸ் நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்களா இல்லையா? இல்ல, அவங்க தான் கலெக்டரா இருந்தவங்க, அவங்க தான் செக்ரட்டரி டு கவர்மெண்டா இருக்கிறாங்க. அவங்க மீது நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நீங்க எப்படி கவர்மெண்ட் நடத்துறீங்க? இத்தனை வருஷம் நீங்க எப்படி கவர்மெண்ட்
நீங்க அவர் அண்ணன் மலைச்சாமி இருக்காருன்னா அவருக்கு வந்து ஹோம் மினிஸ்டர், ஹோம் செக்ரட்டரியா இருந்தாரு, எலெக்ஷன் கமிஷனராக இருந்தாரு, இன்னும் பல பல பொறுப்புகளை வகித்தார். அவர் மீது நம்பிக்கை வைத்த காரணத்தினால்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2 முறை பாராளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கொடுத்தார்கள். இல்லைன்னா கொடுக்க முடியுமா? ஏன் கொடுக்கிறாங்கன்னா அந்த அதிகாரி மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். 37 அதிகாரிகளை, IAS அதிகாரிகளை நியமித்து இருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இயல்பா அவங்களை நீங்க நம்பலைன்னா நீங்க எப்படி நடத்த முடியும்? ஒரு அதிகாரி கட்சியிலேயே வருவாங்க அப்படிங்க. இது கேட்கிற மாதிரி அதாவது போலீஸ் விசாரணை நடக்கும், போலீஸ் விசாரணை எங்களுக்கு பத்தலைம்பாங்க, உடனே CBCID போடுவாங்க, அதுவும் பத்தாது CBI வேணும்பாங்க. CBI யாருங்க? அதே IPS ஆபீசர் தான். இங்க காவல்துறையில இருக்கக்கூடிய வரைக்கும் வெளி மாநிலத்திலேயும் வந்துதான் சட்டமன்ற தேர்தல் நடந்தது, நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது, உள்மாநில அதிகாரிகள்லாம் நாங்க நம்பல, அதனால நடந்துச்சுன்னு சொல்ல போறோமா? ஒரு ஃபுல் ப்ரூஃபா ஒரு பிரச்சனைக்கின்றி, ஒரு குற்றச்சாட்டுக்கு இடமின்றி நடக்கணுங்கிறது தான் அதோட நோக்கம். குற்றச்சாட்டுக்கு இடம் இல்லாமல் நடக்கணுங்கிறது தான் நோக்கம். அதனாலதான் உங்களுக்கு இது ரிட்டர்னிங் ஆபீசர் போக அவங்கள IAS தான், மாவட்ட கலெக்டரா இருக்கிறவங்களும் IAS தான். அது போக இங்க செக்ரட்டரி டு கவர்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு மூத்த IAS அதிகாரியை அப்சர்வராக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அனுப்புகிறார்கள். அவங்க நம்பிக்கை வைக்கணுமா இல்லையா? அவங்க கவர்மெண்ட் நடத்திட்டாப்ல, அவங்களும் பங்காற்றினாங்க. வெளி மாநிலத்தில இருந்து வந்தாங்க, வெளி மாநிலத்தில இருந்து இந்த கேடர் ஆஃப் கமிஷனர் அவங்க வர்றாங்க, அவங்க நடத்துறாங்க. இது போக பொது தொகுப்புல இருந்து காவல்துறையில இருந்து அங்கிருந்து காவலர்கள் வர்றாங்க. இப்படி பல வகையிலையும் எலெக்ஷனை வந்து தேர்தலை வந்து நேர்மையாக நடத்த வேண்டும் என்பதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக விஷயங்களை திரு கண்ணதாசன் எதிர்ப்புக்காக நீங்க எதிர்க்கிறீங்களோ அப்படிங்கிற எண்ணம் வேற வேலை இல்ல. எதிர்த்து வாக்குப்பதிவு இயந்திரத்தை எல்லா மட்டங்களையும் வைக்கணும், நீங்க வைக்கல, சரி இன்னைக்கு வைக்கணுங்கிறீங்க. நல்ல கோரிக்கை தான், நியாயமான கோரிக்கை தான். மகாராஷ்டிரா மாதிரி பெரிய மாநிலத்திலே செயல்படுத்துறாங்க. ஆனா அது வந்து ஒரு பரிபூர்ண தீர்வா என்ன? நீங்களே தான் சொன்னீங்க இந்த ரெட்டலைக்கு எதை குத்தினாலும் ரெட்டலைக்கு போய் விழுது அப்படின்னு. இன்னைக்கு மாநில தேர்தல் ஆணையம் நடத்துது, இப்போ ஒரு ஃபுல் ப்ரூஃபா நடக்கணும், நீங்க உத்தரவாதம் கொடுக்குறீங்களா? இயந்திரங்கள் பயன்படுத்தினா வெளி மாநில தேர்தல் அதிகாரிகள் வரணும் அப்படிங்கிறீங்க. வந்தாங்க 2014 தேர்தல்ல, வந்தாங்க 2016 தேர்தல்ல, எல்லாம் சரியா நடந்துச்சுன்னு திமுக நம்பிச்சா? சில விஷயங்களை எதிர்க்கணுங்கிறதுக்காக, ஒரு கோரிக்கை வைக்கணுங்கிறதுக்காக சில கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ? இல்லை, நீங்கள் அடிப்படையாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இந்த உள்ளாட்சி தேர்தல் நண்பர் சொல்லும்போது சொன்னார், கத்தியெல்லாம் காட்டி மிரட்டினாங்கன்னு, சினிமா படம் காட்சிகள்லாம் இங்கே விவரித்து காட்டினார். ஆனால் 2006ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்ற பொழுது உயர்நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சியின் தோற்றம்லாம் அணுகின பொழுது தைரியமாக அவர்கள் அத்தனை பேர் ராஜினாமா சொல்லி மறுதேர்தல் நடத்த திராவிட முன்னேற்ற கழகம் உத்தரவிட்டது நீதிமன்றம் இருந்தால் கூட அதை செயல்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகம். அது உங்க கடமை. அதாவது அதில் 4 தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது. உடனே அந்த 4 வார்டுலையும் அவங்க கட்சி தலைவி என்ன சொன்னாங்க? எல்லாமே ரிசைன் பண்ணுங்க. நாங்கள் அதில் 2 பேர் கேட்கல, 2 பேர் மட்டும் திமுக வந்து சேர்ந்துட்டாங்க. ஆக இப்படிப்பட்டவர்கள் இவங்க வந்து கடந்த 2011 தேர்தலில் அனைத்து உள்ளாட்சிகளிலும் நாங்கள் தான் வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொண்டவர்கள். இவர்கள் ஜனநாயக கடமையை இந்த முறை அதையே தொடர்ந்து செய்து தாங்கள் முழு வெற்றி பெற்று விடலாம் என்று காட்டுவார்கள் என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து மனு கொடுக்குது. எல்லாமே வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைக்கணும், இதற்கு வந்து வெளிமாநிலங்கள் வரணும். ஆனா நண்பர் நீங்களே கேள்வி கேட்டிருக்கீங்க, வாக்குப்பதிவு இயந்திரம் இருந்த போது உதயசூரியனுக்கு குத்தினா இந்திய 2006 யார் இந்த கதையை சொன்னதுன்னு தெரியும். கடைசி தேர்தல் 2006 அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எந்த பக்கத்தினாலும் உதயசூரியனுக்கு போகுதுன்னு, அதையும் சேர்த்து பதிவு பண்ணுங்க. ஆனால் நாங்கள் இப்பொழுது கேட்பதெல்லாம் இப்படி வாக்குச்சீட்டுகள் எண்ணிக்கையின் பொழுது ஒட்டுமொத்தமாக எண்ணிவிட்டதாக அறிவித்து இவர்களை மோசடி செய்துவிடலாம் கடந்த முறை போல என்று இந்த முறை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் உயர்நீதிமன்றத்தை அணுகி இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, வெளிமாநிலங்களிலிருந்து வரணும்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? ஒரு நேர்மையாக இந்த தேர்தல் வெளிமாநிலத்திலிருந்து 2016 வந்தாங்களா, 14 வந்தாங்களா? நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்களா? அவங்க வந்து நடத்தின தேர்தல் வந்து சுத்தமான தேர்தல் திமுக இல்ல. அதுல இந்திய தலைமை தேர்தல் ஆணையரே அதிமுக பல்வேறு முறைகேடுகள் நடந்தது யாரும் மறுக்கவே முடியாது. எப்படி தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்காக எப்படி எல்லாம் மாறினதுக்கு கடைசியாக இப்ப நடந்த 2016 தேர்தலில் கூட கடைசி நேரத்தில் வாக்கு எண்ணிக்கையில வந்து எத்தனை தொகுதிகள் வந்து மாற்றம் செய்யப்பட்டது மக்கள் பார்த்தாங்க. வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க எல்லாரும். நான் தீர்வு சொல்ல வரல,
இந்த ஆளுங்கட்சி செய்யக்கூடிய இந்த லார்ஜ் ஸ்கேல் முறைகேடுகளை குறைப்பதற்கு அது உதவும் என்பதுதான் எங்களுடைய ஓகே, அது வந்து கட்டுப்படுத்துங்கிறீங்க. ஒரு வழக்கறிஞரா இருந்துட்டு அவர் பேசுறாரு, பேசட்டும். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் பழக்கம். எங்க ஊர் சிவகங்கையில தோற்றவரை ஜெயித்தவர் அப்படின்னு அறிவிப்பு பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைச்சிட்டு தோற்றவரை ஜெயித்தவர் அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழகம். 2006, 2011 ரெண்டுத்திலயுமே அந்த மாதிரி வன்முறை சம்பவங்கள் அங்கும் இங்குமாக சில சமயங்கள்ல நிறைய இடங்கள்லயும் பதிவு செஞ்சதை பார்த்தோம். இது வந்து சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் நடக்கிறத காட்டிலும் உள்ளாட்சி தேர்தலில் நடப்பதுங்கிறது அதிகமா இருந்துட்டு இருக்கு. இட்ஸ் a matter of concern. அது எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? என்ன இன்னொருக்க கேளுங்க. 2006, 2011 ரெண்டு ஆண்டுகள்லயுமே, அதுக்கு முந்தைய ஆண்டுகள்லயும் கூட தான் வன்முறை சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு வழக்காடு மன்றம் வரைக்கும் போன சம்பவங்கள்லாம் பார்த்தோம். அது ஒரு ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா ஒவ்வொரு உள்ளாட்சி தேர்தலையும் பார்த்து வரும். அது எப்படி அணுகப்படணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இது உங்க கேள்விக்கு முன்னால தேர்தல் ஆணையம் என்பது ஒரு இண்டிபெண்ட் பாடி, அதுக்கு எல்லா பவரும் இருக்கு, அரசியல் சட்டப்படி அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு சொன்னா கூட அவருக்குன்னு ஒரு மிஷினரி கிடையாது. அவர் வந்து ஆளுங்கட்சியை சார்ந்த, அரசாங்கத்தை சார்ந்த அவர்களை நம்பித்தான் செய்ய வேண்டியிருக்கு. வெளியிலிருந்து வந்தவங்க கூட என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆக தேர்தல் இண்டிபெண்டாக சரியாக நடக்க வேண்டும் என்றால் அதிகாரத்தில் உள்ள தேர்தல் ஆணையம் தன் சுய பர்சனாலிட்டின்னு ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, கெட்டிக்காரத்தனமாக தன்னுடைய பவரை பயன்படுத்துகின்ற கெட்டிக்காரர்களாக இருந்தால் நன்றாக நடத்த முடியும். நான் என்னை பெருமைப்படுத்திக்கிறதாக சொல்லவில்லை. இதுதான் சரி, இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் அரசியல்வாதிகள் ஒதுங்கிக் கொள்வார்கள், சரி என்று ஒத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது. அப்படிப்பட்ட அதிகாரர்கள் இப்போது இல்லை. ஐஏஎஸ் அதிகாரிகள் என்றால் பொதுவாக நேர்மையாக, நீதியாக, நியாயமாக நடப்பவர்கள் என்று அர்த்தம். அவர்கள் ஆல் இண்டியா முழுவதுக்கும் மாறுதலாகி போக வேண்டியவர்கள். அப்படிப்பட்டவர்களை நம்பித்தான் இருந்தது. இப்போது மொத்தத்தில் இரண்டு அரசியல்வாதிகளை நீங்கள் நன்றாக பிரித்து வைத்திருக்கிறீர்கள். கண்ணதாசனையும் கௌரி சங்கரையும் இந்த அற்றத்தில் வைத்திருக்கிறீர்கள். சீக்கிரம் வந்தனால உட்காந்துட்டீங்க. ஆனால் இந்த அரசியல் ஒரு சாக்கடை என்பதை அவர்கள் இருவரும் ஒத்துக்கொள்வார்களோ என்னமோ தெரியாது. நீங்க தொடர்ந்து சொல்லி வரீங்க. அது சாக்கடை ஆனால் நிச்சயமா அப்படி சொல்ல முடியாது. அதே இதுல ஒரு கட்சியில தான் நீங்க 2014 வரைக்கும் பிரயாணிச்சிருக்கீங்க. அப்படி அரசியலை நம்ம பொதுப்படுத்த முடியாது. நீங்க இன்னைக்கும் நீங்க ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு தேர்தல் பொறுப்பாளராக இருக்கீங்க, தேர்தல் பிரிவு தலைவராக இருக்கீங்க. அதை பொதுப்படுத்துற கொள்கையில இருந்து மாறவில்லை. இல்ல அதுல 2014 வரைக்கும் இதுல ஒரு நீங்க ஏதோ எந்த கட்சியை விமர்சிக்கிறீங்களோ, திரு கௌரி சங்கருடைய கொள்கை தான் 2014 வரைக்கும் இருந்தீங்க. உங்களுக்கு ஏன் அந்த கொள்கை மாறுபாடு வரல அந்த இனத்துல? சரி 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 ரைட். ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு உள்ளாட்சி தேர்தலும் அதோட ட்ராக் ரெக்கார்ட்ஸை பார்க்கும்பொழுது ஆளுங்கட்சிக்கு கூடுதல் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்ததாக இருந்து வருகிறது. அதற்கு சற்றே விதிவிலக்காக இந்த தேர்தல் இருக்குன்னு உங்களுடைய அரசியல் பார்வையில் கருதுறீங்களா? ஒரு டைட் ஃபைட்டு இன்னைக்கு மாநகராட்சிகளாக இருக்கக்கூடிய சென்னை மாதிரியான இடங்கள்ல 2016 பார்த்தோம், திமுக vs அதிமுக ஃபைட் சற்றே மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு இருதுருவ போட்டி, ஒரு பலமான இருதுருவ போட்டி 2016 உறுதியாச்சு. அதற்கும் விதிவிலக்காக இந்த ஒரு உள்ளாட்சி தேர்தல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மற்ற கட்சிகள் தங்களுடைய அரசியல் ப்ராஸ்பெக்ட்ஸை, போல் ப்ராஸ்பெக்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் அது மோசமானதுக்கான வாய்ப்பே அதிகம், இன்னும் இருதுருவ போட்டி பலமாகும் தான் நினைக்கிறீங்களா? இருதுருவ போட்டி மிகவும் பலமாகும். ஏன்னா இருதுருவ போட்டி 2016 சட்டமன்ற தேர்தலில் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு, மீண்டும் அது எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு திரும்ப களத்துக்கு போகுது. இப்போ நீங்கள் 2006 கூட அதிமுக ஒரு அதிமுக அணி 69 சீட் எடுத்தது. அப்போ கூட வைகோவுக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். ஆனால் வைகோ மதிமுகவுக்கு 15% இடங்களை ஜெயலலிதா கொடுத்தாங்க. அப்கோர்ஸ் அன்னைக்கு அவங்களுக்கு தேமுதிகவை கவுண்டர் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. இப்போ திமுகவுக்கு காங்கிரஸ் ஒரு பொருட்டே இல்லைங்கிற லெவலில்
இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தேர்தல் முடிவுகள் வந்து இருதொரு அரசியலை வந்து அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? பொருட்டே இல்லைன்னா அந்த மண்ணை வைகோக்கு 15% அன்னைக்கு டைரக்ட் எலெக்ஷன் இல்லாத போது கூட கொடுத்தாங்க இல்லையா? இப்போ வந்து என்னன்னா நீங்க டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி போய் பார்த்துக்கணும்னு சொல்லும்போது வந்து காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருக்கானா கூட 41 சீட்டு போன தேர்தலில் ஆமா 41 சீட்டு வாங்கின கட்சியை தான் இன்னைக்கு வந்து அதிமுக வந்து மதிமுக 15% இடங்கள் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்ல கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸுக்கு இன்னைக்கு தகுதி இல்லைன்னு திமுக ட்ரீட் பண்ணுது காங்கிரஸை. காங்கிரஸ் எந்த அடிப்படையில் இந்த முடிவுக்கு வரும்? எதோட முடிப்போம்னா உள்ளாட்சி தேர்தலில் வந்து காங்கிரஸால ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி தங்களுக்கு இருக்காதுன்னு திமுக கருது. பாஜகவோட மூத்த தலைவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி சொன்ன மாதிரி காங்கிரஸ் புல் டவுன் டிஎம்கேங்கிறத டிஎம்கே அதை தங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு பாராட்டா எடுத்துக்கிட்டு செயல்படுறாங்க. அதை பற்றிய விமர்சனங்கள் வரும்போது திமுக தலைவரும் கூட சொன்னார், எங்க ஆட்கள் கூட சரியா வேலை செய்யாம நிச்சயமா சொன்னார். அது வந்து அது அவர் சொன்னாலும் கூட இவர் சொன்னது வந்து எங்கேயோ ஒரு எதிர்பாராத இடத்துல இருந்து கிடைச்ச ஒரு பாராட்டா தான் திமுக கருது. இப்போ வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா காங்கிரஸா இருந்தாலோ டைரக்ட் எலெக்ஷன் காங்கிரஸா இருந்தாலும் திமுக இந்த நிலைப்பாடை எடுக்காது. ஒரு இன்டைரக்ட் போலுங்கும் போது வந்து மாவட்ட செயலாளர்கள் காங்கிரஸுக்கு என்ன சீட்டு கொடுக்க போறாங்கிறது வந்து மிகப்பெரிய சஸ்பென்ஸா தான் இருக்குது. என்னோட அனுமானம் கழிஞ்ச விவாதத்தில் சொன்னேன் 90% திமுகனுக்கும் 10% தான் எல்லா கட்சிகளும் கொடுப்பாங்கிற விவாதத்தை சொன்னேன். இப்போ போற போக்க பார்த்தா 10% கூட மற்ற எல்லா கட்சிகளுக்கும் திமுக கொடுக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. அடுத்தால வெற்றி தோல்விங்கிற லெவல்ல மற்ற கட்சிகள் இது தவிர மற்ற கட்சிகள் எடுத்தா தேமுதிக கழிஞ்ச உள்ளாட்சியில் 10% வாக்கெடுத்த கட்சி இப்போ 3% எடுக்குமாங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்குது. வேற பாமக வந்து 5% வாக்கு சட்டமன்றம் எடுத்தாலும் கூட ஒரு இடங்களும் வெற்றி பெறாத சூழ்நிலையில உள்ளாட்சி தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது அடுத்த கேள்விக்குறியா இருக்குது. திமுக அதிமுக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னா இதுவரை நடந்த மற்ற தேர்தல்களில் வந்து தெளிவா வந்து ஒரு கிளியர் வின்னர் இருந்தாங்க. 96ல் திமுக தமாக ஸ்வீப்பு, 2001 அதிமுக தமாக ஸ்வீப்பு, 2006 ஸ்வீப் இல்லைனாலும் கூட திமுக ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடிய அழகா 2011 பெரிய ஸ்வீப், 11 பெரிய ஸ்வீப். இன்னைக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மின்னு இருக்கிறதுனால வந்து திமுக ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காங்க, எப்படியும் ஃபைட் பண்ணலாங்கிற லெவல்ல இருக்கிறாங்க. ஆனா ஏடிஎம்கே வந்து ஆர்கனைசேஷனல் ஒர்க்லயும் மற்ற இதுலயும் வந்து 1%ங்கிறத வந்து ஒரு வீக்னஸ் ஆட்டை எடுத்துட்டு இதை நம்ம ஸ்ட்ரெங்க் ஆட்டு மாற்றணும், அதிக அளவு பெர்சன்டேஜ் கொண்டு வரணுங்கிற லெவல்ல வந்து ஏடிஎம்கே வந்து வேகமா இருக்கிறாங்க. திமுக வந்து நம்ம 1-to-1 ஃபைட் இல்லாதனால தான் பல இடத்துல தோத்தங்கிற அடிப்படையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக அளவு இடங்களில் போட்டி போடுற லெவலில் இருக்காங்க. இந்த காலகட்டங்களில் உள்ள உள்ளாட்சி தேர்தலோட 86ல் ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடந்து அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து மிகவும் பலமான கூட்டணி, திமுக ஜெயிக்கவே முடியாதுங்கிற ஒரு சூழல். அப்போ வந்து நெடுமாறம் வந்து ஈழ பிரச்சனையை திசை திருப்பதுக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலை எம்ஜிஆர் நடத்துறாருன்னு அவர் கருணாநிதி கொடுத்த 8 சீட்டை கூட வேண்டான்ட்டாரு. கருணாநிதி என்ன பேசினாருன்னா சினிமா தியேட்டர்கள் தேவாலயமா இருக்கிறது வரை தமிழன் உருப்பட மாட்டான் அது இதுன்னு தமிழன் மக்களை வந்து திட்டி தீர்த்தாரு. என்ன ஆச்சுன்னா அதிக நகராட்சிகள்ல திமுக வெற்றி பெற்றது. இப்போ அந்த மாதிரி அந்த தேர்தல் சமயத்துல எம்ஜிஆருடைய உடல்நிலையும் சரியில்லை, ஜெயலலிதா பிரச்சாரம் செய்யல. இப்ப அந்த இதை விட இப்போ என்னன்னா அன்னைக்குள்ள காலம்னா 84 ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆட்சி வருது. இன்னைக்கு வந்து வெற்றி சூட்டோட தான் இருக்கிறாங்க. அதனால 86 கூட ஒப்பிட முடியாது. இது வந்து வெற்றி சூட்டோட தான் இன்னைக்கு 2016 தேர்தல் வருது. பொதுவாக ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஜாஸ்தி இருக்குது, மாறி வராது என்று சொல்வதற்கு இல்லை. திரு கண்ணதாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து 2016 பாடத்தின் அடிப்படையில் அதிகமான அளவுக்கு சீட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு திமுக கொடுக்காது அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனை திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்றார். மாறுபடுறீங்களா, உடன்படுறீங்களா? அதுதான் யதார்த்தம் இல்லை. இப்பொழுது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்கனவே கடந்த 2016 இருந்த தோழமை கட்சிகள், கூட்டணி இருந்த கட்சிகள் அணுகியிருக்கின்றன, இல்லாதவர்களும் அணுகி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் கூட்டணி என்பது இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை அங்கங்குள்ள சூழ்நிலைக்கு பொறுத்தவரை தான் கூட்டணி இருக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா சில இடத்துல ஒரு எந்த கட்சியில் இருக்க மாட்டார், ஒரு செல்வாக்கு பெற்றவராக இருப்பார். அவர் வந்து நான் திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நிற்கிறேன்னு கேட்பார். நிச்சயம் அப்படிப்பட்டவர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். ஆக இந்த சூழல் என்பது கூடுமான வரைக்கும் இந்த எந்தெந்த தொகுதியில் யாருக்கு பலம் வாய்ந்தது என்ற அடிப்படையில் தான் அந்த ஒதுக்கீடுகள் செய்யப்படுமே தவிர ஒரு சென்ட்ரலைஸ்டு ஃபார்முலா அவசியம் இல்லை. நிச்சயம் உள்ளாட்சிக்கு பெரும்பாலும் சென்ட்ரலைஸ்டு அளவுல ஒரு மேல்மட்ட அளவுல உடன்படிக்கை செய்து கொண்டு போட்டியிட்ட தருணங்களும் இருக்கு. அதிமுக போட்டியிட்ட தருணங்கள் இருக்கு, கூட்டணிகளோட இருக்குது. நீங்க போட்டியிட்ட தருணங்கள் இருக்கு.
ஆனா எல்லா தேர்தல் களத்தையும் ஒரே காலகட்டமா வச்சு நம்ம கணிக்க முடியாது. இந்த தேர்தல் கணிப்பு அந்த அளவுல திரு ரவீந்திரன் துரைசாமியுடைய அப்சர்வேஷன் வலுப்பெறுது. இல்ல அது வந்து ஆக்சுவல் தலைமை முடிவெடுக்க வேண்டியது தலைவர் தளபதிலாம் இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒதுக்கீடுகள் எல்லாம் ஒரு வழிகாட்டுதல் வந்து மாவட்ட செயலர் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் நிச்சயம் அவங்க செயல்படுவாங்க. ஆனாலும் கூட உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை பெரும்பாலும் இந்த சட்டப்பேரவை நாடாளுமன்ற தேர்தலை போல கூட்டணி ஒதுக்கீடு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும். நீங்க 2006 பெர்சன்டேஜ் கொடுத்தாங்க. அதே ஆனா வந்து இப்போ வந்து பெர்சன்டேஜுக்கு வந்து ஆல் இண்டியா ஸ்டேட் லெவல்ல இவங்க வந்து பேச தயாரா இல்ல. அப்படின்னா அவங்க கொடுக்குற கட்சிக்கு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுக்குறாங்க. அந்த கட்சி அதை சென்ட்ரலைஸ் அளவுல மாநில அளவுல செய்யாத போதே அவங்களுக்கு வந்து ரிகார்டு வந்து குறைச்சு தான் கொடுக்குறாங்க. இது ஆப்வியஸ், கண்ணதாசனுக்கு தெரியும். என்னால அவர் அதை வெளிப்படையா பதிவு பண்ண முடியாது. நான் திரு கௌரி சங்கர் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது 2016 ஒரு பலமான போட்டியை பார்த்தோம். சென்னை மாதிரியான மாநகராட்சியில அந்த கணக்குப்படி எடுத்து பார்த்தா உங்களை விட கூடுதலான இடத்துல திமுக லீட்ல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ 2011 நீங்க எதிர்கொண்டது போல 2001 நீங்க எதிர்கொண்டது போல ஒரு இலகுவான சூழல், அதை விட சவாலான ஒரு களம் இது. ஏற்றுப்பீங்களா? உள்ளாட்சி தேர்தலே வந்து போட்டி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். மற்ற கட்சியெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் 0.5% 1% கட்சி வாங்கின கட்சியெல்லாம் வந்து தேர்தல் வந்து நின்று பெருசாக வந்து சாதித்திட முடியாது. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் வந்து ஒரு 89 சீட்டுகளை கொடுத்தாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்களா? இந்த 150 நாட்களில் 0. மக்கள் திரும்பவும் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். நீங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து அசம்பிளிக்குள்ள வந்து அராஜகம் பண்ணி ஸ்பீக்கரை வந்து கேவலப்படுத்தி மக்கள் வந்து இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அமோக வெற்றி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இரட்டை இலைக்கு கண்டிப்பாக. அசெம்பிளில எப்படி செயல்படுறாங்கன்னு பார்த்தா கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாங்க. அவங்க பண்ண அராஜகம் என்ன? பேப்பரை கிழிச்சு பேசுற ஸ்பீக்கருக்கு மேல பேப்பரை பிச்சு ஸ்டாலின் உட்பட பேப்பரை கிழிச்சு அவர் மூஞ்சில உதயசூரியனுக்கு வாக்களிப்பார்கள். 10க்கும் மேற்பட்ட மாநகராட்சியில பெரும்பான்மையானவங்க உங்களுடைய உறுப்பினர்கள். அங்க சுபீட்சமா நடக்குதோ, சுமூகமா நடக்குதோ? இப்படி அராஜகம் நடந்தது இல்லைங்க. இப்படி பேப்பரை கிழிச்சு ஸ்பீக்கர் மேல சரித்திரத்திலே இல்லை. சட்டசபை கிழிச்சு ஸ்பீக்கர் மேல போட்டு நீ கீழே இறங்கியா போயா வாயா பேப்பரை கிழிச்சு அநாகரிகமான சைகைகளை காட்டுறது இல்ல. நாடாளுமன்றத்தில் அழகா கிழிச்சு போட்டு இவங்க தலை வந்து 89 பேப்பரை கிழிச்சு முதல்ல போடலையா? நீங்க சட்டமன்றத்துல சொல்றீங்க ஸ்பீக்கரோட மைக் எடுத்து கிழிச்சு போட்டார் மைத்ரேயன் பேப்பர் எல்லாம். அது எந்த இஷ்யூ? ஒண்ணுமே கிடையாது. இது நம்ம கான்ஸ்டிடியூஷன் இவங்க தலைவி பட்ஜெட் பேப்பரை கிழிச்சு முதலமைச்சர் முதல்ல தூக்கி போடலையா? ஆக சட்டப்பேரவையில இல்ல நான் என்ன சொல்ல வரேன், இந்த பத்திரிகைகள்ல மிக தெளிவா சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாநகராட்சி நகராட்சி இவரெல்லாம் செயல்படாமல் எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கின்றது அன்றாடம் போட்டுட்டு வராங்க. இவர் அதுக்கு பதில் சொல்லாம சட்டசபையை பத்தி பேச, சட்டசபையில வந்து பாட்டு பாடுற தவிர வேற என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க? இது ஒன்றுதான் செஞ்சிருக்கீங்க சொல்லப்பட்டது. மற்ற கட்சிகளுக்கு நீங்க பாஜகவுடைய தேர்தல் பிரிவு தலைவர் எனக்கு என்ன தோணுதுன்னா, அதிமுக திமுக இவர்கள் இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் மாறி 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 இவங்கெல்லாம் பவரை கைப்பற்றிக்கிட்டு அவங்க செய்யறத என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. அந்த மக்கள் தான் இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி 2 பேரையும் பலமா தேர்ந்தெடுத்து மொத்தத்துல என்ன வரப்போகுதுன்னா மாறி மாறி வர்றது கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு அவர்கள் தொடர வேண்டும் என்று நினைக்கிறார்கள், இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் மொத்தத்தில் மக்களுடைய எழுச்சி வரத்தான் போகிறது, வந்து ஆட்சி மாறப்போகிறது, எல்லோரும் எழுச்சி உள்ளாட்சி தேர்தலில் வரப்போ 2019 அதுதான் ஆட்சி மாற்றம் இருக்கும். ஓகே, திரு மலைசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். நீங்க பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் பிரிவு தலைவரும் கூட. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னார், சட்டமன்ற தேர்தலே பார்த்தோம் ஒரு பலமான இருதுருவ போட்டி ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆனது. இதுல இன்னும் கூட அது வலுவாகுமே தவிர அந்த இருதுருவ போட்டியுடைய திமுக
திமுக அதிமுகவுடைய செல்வாக்கு குறைவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது சொல்லியிருக்கிறார். அதுதானே யதார்த்தம். அதுதானே 2016 தேர்தலையும் பார்த்தோம். உங்களது கட்சி போன்ற கட்சிகளுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு நம்புறீங்களா இந்த தேர்தல் பெரிய அளவு? அதாவது பாஜகவை பொறுத்தவரையில் சொன்னா நம்ப மாட்டீர்கள், அகில இந்திய ரீதியில் மிகப்பெரிய கட்சி மட்டும் இல்லை, அகில உலகத்திலேயே 8 கோடிக்கு மேற்பட்டவர்கள் பாஜகவில் தான் இருக்கிறார்கள் என்று கணக்கு காட்டியிருக்கிறார். அந்த வகையில் அவ்வளவு பெரிய கட்சி. அந்த கட்சி தமிழகத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே சொன்னபடி இவர்கள் இருவரும் பிரித்து கொண்டிருக்கும் காரணத்தால் தமிழகத்துல கூட 60 லட்சம் தொண்டர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த 60 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருந்தா இல்ல, தமிழகத்தை பொறுத்தவரையில் பாஜக பலகீனமாகத்தான் இருக்கிறது. அது மிகப்பெரிய அளவுக்கு வளர வேண்டும் என்று நீங்களும் நானும் ஆசைப்படுவது இருக்கலாம். ஆனால் அதற்குரிய சூழ்நிலை அங்கு உருவாகவில்லை. இங்கே உள்ளவர்களை எவர்களை பயன்படுத்துவது, எந்த ஜாதியை பயன்படுத்துவது என்ற விவரங்களை உள்ள லோக்கல் லீடர்ஸ் என்று சொல்லக்கூடிய தமிழக தலைவர்களை நான் குறை சாற்றுகிறேன் என்று நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் அவர்கள் இன்னும் தீவிரமாக நினைக்க வேண்டும். ஆனால் படிப்படியாக இப்போது ஆளுங்கட்சி மாற்று கட்சி என்று சொல்லக்கூடிய தமிழக கட்சிகள் மட்டும் திமுக அதிமுக மாறி மொத்தத்தில் ஒரு அகில இந்திய கட்சியாக வர வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற போது பாஜக தமிழக பிரிவுடைய செயல்பாடு திருப்திகரமா இல்ல, இன்னும் சரியா செயல்படணும்ங்கிறது. அதாவது இப்ப சொன்ன என்னை கொண்டு விடுவாங்க. மொத்தத்தில் என்னை பொறுத்தவரையில உள்ள தனிப்பட்ட கருத்து, தமிழகத்தில் பாஜக பலகீனமாகத்தான் இருக்கிறது இப்போது. ஓகே, அது மேம்படுத்துறதுக்கான ஸ்கோப் வந்து உள்ளாட்சி தேர்தலில் இருக்குங்கிறது. அதுக்கு எதிர்காலம் உண்டா? உண்டு. உள்ளாட்சி தேர்தல் உண்டா? உள்ளாட்சி தேர்தலில் இருக்கு என்று சொல்ல மாட்டேன். உள்ளாட்சி தேர்தல் களம் தான் அதை நிர்ணயிக்கும். யார் யாரோட பலம் இது அப்படின்னு we can only speculate at this point of time. நான் எல்லாரோட இறுதியான கருத்தும் கேட்க வேண்டிய ஒரு தருணம் வந்தாச்சு. இன்னமும் கூட ஒரு அவநம்பிக்கை எதிர்கட்சிகளால் வலியுறுத்தப்படுகிறது. ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உங்களுடைய இறுதியான அதாவது ஜூலை மாதம் 11ஆம் தேதியே எலெக்ஷன் கமிஷனர் ஆலோசனை கூட்டம் போட்டார். அடுத்து 18ஆம் தேதி ஸ்டேட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மீட்டிங் போடுறாரு. 18, 19 2 நாளைக்கு போடுறாரு. 20ஆம் தேதி மண்டல அளவில் ஒரு ஆய்வு கூட்டம் போடுறாரு. இப்படி வரிசையாக 16/8 ஆகஸ்ட் மாதத்தில் வந்து சேலம் மாவட்டத்தில் போய் சேலம் ஈரோடு 2 மாவட்டத்துக்கு கூட்டம், 17, 18 தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர், இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக அவரே போய் இருந்து கூட்டம் நடத்துறாரு. இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளுக்கு தெரியாதா? இது எதுக்காக போய் போறாரு? தேர்தல் வைக்கிறதுக்காக தானே போறாரு. அதாவது அவர் செஞ்சிட்டாருன்னு நான் பெருமையா சொல்லல. தேர்தல் ஆக்கப்பணியில் மும்முரமாக இருந்ததை அத்தனை கட்சிகளுக்கும் அறியும். அது தெரியலைன்னு சொன்னா அவங்க அரசியல் கட்சி நடத்துவதற்கே லாயக்கில்லாதவர்களாகி விடுவார்கள். தேர்தல் 24ஆம் தேதியோட பதவி காலம் முடிகிறது என்று சொன்னால் அதற்கு முன்பு தேர்தல் நடக்கும், இது தேர்தல் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க கட்சி நடத்தணுமே தவிர அவசரமா பண்ணிட்டாங்களே செஞ்சிட்டாங்களே சொல்றதெல்லாம் வந்து அது வந்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது போல ஒரு காலவாசம் நடைமுறை அப்படிங்கிறது வந்து எதிர்பார்ப்பது அதீதமா இல்ல. இந்த இதுல வந்து ஒரு புதுமையான ஒரு பிரச்சனை, இந்தியாவிலேயே யாருக்கும் கிடைக்காத 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறத வந்து அம்மா புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கொள்கை அளவில் வெளிவிட்ட காரணத்தினால் அந்த தொகுதிகளை வந்து முடிவு செய்ய வேண்டும். SC ST போக இந்த 50 தொகுதிகளை வந்து பண்ணணுங்கிற நிர்பந்தம் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏற்பட்டதுனால அந்த எக்ஸசைஸ் செஞ்சதுனாலதான் இந்த காலதாமதம். மற்றபடி எதிர்கட்சிகளை வஞ்சிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் அண்ணா திராவிட முன்னேற்றத்து கழகம் கிடையாது, எலெக்ஷன் கமிஷனுக்கும் கிடைக்காது. ஆனால் வெற்றி பெற போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதுல நாங்க உறுதியா இருக்கோம். சவால் இந்த தேர்தலில் காத்துட்டு இருக்கு. ஏன்னா திமுக ஏற்கனவே வந்து உங்களுக்கு சரிசமமா கிட்டத்தட்ட ஒரு 89 சீட்டு பெற்றிருக்கிறது. ஒரு
கூட்டணியோட சேர்த்தா ஒரு 100 கிட்ட இருக்கு அப்படிங்கும்போது இன்னமும் கூட அவங்களுடைய பலத்தை மேலும் அவங்க பிரயோகம் வராது சேர்த்து வராது வராது. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து மக்கள் பார்த்துட்டாங்களே. Okay. 89 பேர் அவங்க என்ன நாடகம் நடித்தார்கள் என்பதை மக்கள் பார்த்து விட்டார். நிச்சயமாக இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். உதயசூரியனை கண்டாலே புடி கால நன்றி. திரு ரவீந்திரன் துரைசாமி இறுதியான 50% இடஒதுக்கீடுங்கிறது அண்ணன் கௌரி சங்கருக்கு அம்மா ஜெயலலிதா பண்றதுக்கு முன்னாடியே குஜராத்தில் ஆனந்திபென் பட்டியல் 50% இடஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு தகவல். அடுத்தால பாஜகவை பொறுத்த அளவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருந்தா அந்த கூட்டணி தான் மிகப்பெரிய கூட்டணியா இருக்கும். 6 சீட்டு ஜெயித்த மாதிரி தான் உள்ளாட்சியிலும் ஜெயிப்பாங்க. அந்த கூட்டணி பிரேக் ஆயிட்டுன்னா அல்லது அதுக்குள்ள ஒரு விரிசல் வந்துன்னா பாஜக அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நம்பர் 1 ஃபோர்ஸா வரதுக்குள்ள வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கு. அங்க ஒரு இந்து முன்னணி காலத்துல இருந்தே அந்த இந்து முன்னணி காலத்துல இருந்தே அந்த தாலிங் நாடார் காலத்துல இருந்து உள்ள பேக்கிங் வந்து அந்த இந்துங்கிற பேக்கிங்ல வந்து அவங்க முதலிடம் வந்துருவாங்க. திமுக காங்கிரஸ் சேர்ந்தா திமுக காங்கிரஸ் தான் அங்க மெயினா வராங்க. மற்றபடி லிங்குஸ்டிக் மைனாரிட்டி இருக்கக்கூடிய இடத்துலயும் பிஜேபி கொஞ்சம் இடங்கள் வரலாம். பொதுவா இந்த தடவை வந்து சுயேட்சைகள் வந்து ஜெயிப்பாங்கன்னு உள்ளாட்சியில் சொல்லுவாங்க இல்லையா, அது 2011 விட குறைவான சுயேட்சைகள் தான் இந்த தடவை ஜெயிப்பாங்க. பலமான சுயேட்சைகள் எல்லாம் வந்து திமுகவும் அண்ணா திமுக பக்கம் வந்துட்டாங்க. குறிப்பா மயிலாடுதுறை போன்ற இடங்கள் எல்லாம் சுயேட்சையா ஜெயித்தவங்களும் மற்ற சிறிய கட்சியில் ஜெயித்தவங்க எல்லாம் திமுக அண்ணா திமுக பக்கம் போயிட்டாங்க. சுயேட்சைகளும் குறைவாக தான் ஜெயிப்பாங்க. இறுதியான கருத்து திரு கண்ணதாசன் ரொம்ப அதாவது நம்ம கௌரி சங்கர் பேசும்பொழுது சட்டசபை நிகழ்வுகளை வச்சு தான் அந்த தேர்தல் முடியிருக்குன்னு சொல்றாரு. தவறு. இந்த 5 ஆண்டுகளாக உள்ளாட்சிகளில் எந்த பணிகள் நடக்காமல் எந்த வளர்ச்சி பணிகள் செய்யாமல் பணிகளை செய்யாமலே காலம் கடத்தி விட்டவர்களுக்கு இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சரியான போட்டியை கொடுக்கும், வெற்றி பெறும். திராவிட முன்னேற்ற அதிகப்படியான உள்ளாட்சி பதவிகளை கைப்பற்ற என்பது உறுதி. எல்லோரும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையோடு தமிழக அரசியல் களம் உள்ளாட்சி தேர்தலை நோக்கி பிரயாணிக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாச்சு. எந்தெந்த கட்டமாக எந்தெந்த தேதியில நடக்கப்பெறும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சாச்சு. எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டினாலும் கூட அதை நோக்கி தயாராகிறார்கள். ஆளும் கட்சியும் நாங்கள் தயார் என்று அறிவிப்பது போல இன்று வேட்பாளர் பட்டியலையும் அறிவித்திருக்கிறது. சூடுபிடிக்கிறது இனி எல்லா சாலைகளும் உள்ளாட்சி தேர்தலை நோக்கி. இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.